அண்ட் சடனாக ஒருத்தரை உள்ளே கூட்டிகிட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்குற அளவுக்கு பண்ணதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அண்ட் இப்போ கரண்ட்டில் 2 இந்திய வம்சாவளியை சேர்ந்த மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று அனிதா ஆனந்த், அவங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முன்னாடி டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் இருந்திருக்காங்க. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் இனோவேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு நினைக்கிறேன், அதில் மினிஸ்டராக இருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து கமல் கிரா, அவங்க வந்து இப்போ ஹெல்த் மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. அண்ட் இப்போ கரண்ட்டில் மார்க் கார்னியோட கேபினெட்டில் இருக்காங்க. கனடா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு, செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பாப்புலேஷன் வைஸாக கனடாவில் ரொம்ப கம்மி மக்கள் இருந்தாலுமே உலகத்தில் 2வது பெரிய நாடு வந்து கனடா தான். அண்ட் இங்கே இயற்கை வளங்கள், நீங்கள் மைனிங் பண்ணிங்கன்னா உள்ளே இருந்து உங்களுக்கு நிறைய ஓர்ஸ் கிடைக்கும். ஏன் ஃபியூவல் கேஸும் வந்து இங்கே நிறைய இருக்குது. கேஸ்னா நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி ஆயில், பெட்ரோல் இதெல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கனடியன் பாலிடிக்ஸில் நிறைய சேஞ்சஸ் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரியும், நடந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் ஃபெட்ரல் எலெக்ஷன் வேறு அறிவிச்சிருக்காங்க. இப்போது வரப்போகிற ஏப்ரல் 28, 2025 ஃபெட்ரல் எலெக்ஷன் வரப்போகுது. கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுமா, லிபரல்லேருந்து கன்சர்வேட்டிவ்க்கு போகுமா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த மீன் டைமில் ஜஸ்டின் ட்ரூடோ ஜனவரி மாதம் அவரோட ரெசிக்னேஷனை அனௌன்ஸ் பண்ணார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் அதை தொடர்ந்து லிபரலில் வந்து லீடர்ஷிப் ரேஸ் நடந்துச்சு. அதில் பெரிய முக்கிய புள்ளிகள்லாம் போட்டியிட்டாங்க. அது கிறிஸ்டியா ஃப்ரீலண்ட் மாதிரி, மார்க் கார்னி மாதிரி மொத்தம் 4 பேர் அந்த லீடர்ஷிப் ரேஸில் இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி மார்க் கார்னியை தான் வந்து கனடியன் பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுத்தாங்க. அண்ட் இதில் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் நிறைய பேருக்கு என்னென்னா, மார்க் கார்னி வந்து ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோலேயே இல்லை. அவர் வந்து பேங்க் ஆஃப் கனடாவோட கவர்னராக இருந்திருக்காரு, பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோட கவர்னராக இருந்திருக்காரு. ஃபினான்ஷியல் சைடில் வந்து அவர் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் அவர் இருந்ததே கிடையாது. அண்ட் அவர் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டும் கிடையாது. அண்ட் லிபரல் பார்ட்டிலேயே இல்லை. அண்ட் சடனாக ஒருத்தரை உள்ள கூட்டிட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்குற அளவுக்கு பண்ணதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்படி எப்படி மார்க் கார்னி உள்ளே வந்தார், பிரைம் மினிஸ்டர் ஆனார், அது எல்லாமே இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். மார்க் கார்னியோட பேக்ரவுண்டே பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் தான். 2008 கனடாவில் நடந்த மிகப்பெரிய, கனடாலன்னு இல்லை யூஎஸ்லையும் சரி, ஒரு குளோபல் எக்கனாமியே வந்து 2008 நிறைய அடி வாங்குச்சு, ரிசெஷன் வந்துச்சு. ஐ திங்க் என்னோட ஜென்ரேஷனுக்கெல்லாம் ரிசெஷன் அப்படின்னு தெரிஞ்சதே அந்த 2008 நடந்த அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் தான் நான் சொல்லுவேன். அந்த டைமில் பேங்க் ஆஃப் கனடா கவர்னராக மார்க் கார்னியை உட்கார வச்சாங்க. அண்ட் அவர் கனடியன் எக்கானமிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதை தொடர்ந்து 2013 பிரெக்சிட் டைம் ஃப்ரேமில் பிரெக்சிட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சரி, இங்கிலாந்து எக்கானமியை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கும் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோட கவர்னராகவும் மார்க் கார்னியை உட்கார வச்சாங்க. அண்ட் இங்கிலாண்டோட வரலாற்றிலேயே அவங்களோட பேங்கிங் சிஸ்டமோட கவர்னராக ஒரு ஃபாரினரை உட்கார வச்சது வந்து அதுதான் முதல் முறை. அண்ட் அது மார்க் கார்னிக்கு ஒரு பெரிய பெருமையாக கூட நம்ம சொல்ல முடியும். அண்ட் அதை தொடர்ந்து அவர் யூஎன்ல வந்து ஃபைனான்சஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு, கிளைமேட் சேஞ்ச் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி பெரிய பதவிகளில் அவர் இருந்துட்டு வந்தவர் தான் மார்க் கார்னி. அண்ட் இப்போது கனடாவுக்கு பிரைம் மினிஸ்டராகவும் இருக்கார். அண்ட் அவர் வந்து 1 மாதம் தான் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதுக்குள்ளே வந்து ஸ்னாப் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, குவிக்காக ஒரு எலெக்ஷன் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஜஸ்டின் ட்ரூடோ இருந்த வரைக்கும் லிபரல் பார்ட்டிக்கு நிறைய அகேன்ஸ்ட் இருந்தது. மார்க் கார்னி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அது எல்லாமே பாசிட்டிவாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. ஓகே, அவர் அந்த கார்பன் டேக்ஸ் எல்லாம் நான் எடுத்துருவேன்னு சொல்ல ஆரம்பித்தார். ஹவுசிங்க்கு வந்து ஹெச்எஸ்டி இனிமேல் கிடையாது, அதாவது நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினீங்கன்னா ஹெச்எஸ்டி அப்ளை ஆகும், அதையும் வந்து நான் தூக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் அதிரடியான மக்களுக்கு ஃபேவரபுளான கொஞ்சம் பாலிசிஸ் எல்லாம் டக்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எலெக்ஷனை அறிவிச்சிட்டாரு. அதுக்கு ரீசன் லிபரல் பார்ட்டியோட நேம் ரொம்ப டேமேஜில் இருந்து இப்போ கொஞ்சம் சரியாகிக்கிட்டு வர்றதுனால, ஒருவேளை எலெக்ஷன் வச்சு மார்க் கார்னி ஜெயிச்சாரு அப்படின்னா கனடாவோட பிரைம் மினிஸ்டர் ஆயிரலாம் அப்படின்றதுக்காக தான். அண்ட் அதை ஆப்வியஸ்லி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இப்போ ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, எப்படி பார்ட்டியில் இருக்கிறவங்கள விட்டுட்டு ஏன் மார்க் கார்னியை வந்து உள்ளே கொண்டு வந்து சடனாக அவரை லீடர்ஷிப் ரேஸில் உட்கார வச்சு லீடராக்கி பிரைம் மினிஸ்டரும் ஆக்குனாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ கவர்மெண்ட்டில் இருந்தவங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேட் ரெப்புடேஷனும் இருந்ததுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியா ஃப்ரீலண்டும் இந்த பிரைம் மினிஸ்டர் ரேஸ், லிபரல் லீடர்ஷிப் ரேஸில் இருந்தாங்க. பட் அவங்க ஆல்ரெடி டெபுட்டி பிரைம் மினிஸ்டராகவும் இங்கே மினிஸ்டராலாம் இருந்தனால அவங்களுக்கும் கொஞ்சம் பேட் ரெப்புடேஷன் எல்லாமே இருந்துச்சு, பெரிய நேம் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் மார்க் கார்னி வந்து ஒரு அவுட் சைடராக தெரியப்பட்டார். இப்போ ஒரு பார்ட்டியை ரிஃபார்ம் பண்ணும்போது பெரிய பேட் நேம்
இருக்கும்போது சடனாக ஒருத்தரை உள்ளே கூட்டிகிட்டு வந்து இவரால் பார்ட்டியை ரிஃபார்ம் பண்ண முடியும்னா அந்த பார்ட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் மார்க் கார்னியை பார்த்தாங்க. அண்ட் ப்ளஸ் மார்க் கார்னி மோர் ஓவர் கிட்டத்தட்ட ஜஸ்டின் ட்ரூடோவோட வெரி வெரி க்ளோஸ் ஆலாய். என்னதான் ஜஸ்டின் ட்ரூடோவை வந்து வெளியில் இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிக்கல அப்படின்னாலும் லிபரல் பார்ட்டியில் அவருக்கு நல்லாவே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இன்னுமே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ரீசன் பீயிங் லிபரல் பார்ட்டி ரொம்ப நாளாக கவர்மெண்ட்டுக்கு வராத பொழுது ஜஸ்டின் ட்ரூடோவோட ஒரு கரிஸ்மா அண்ட் அவரோட ஒரு டாக்ஸ் எல்லாம் வச்சு தான் லிபரல் பார்ட்டி இந்த அளவுக்கு திரும்பி வந்து அவங்க பவருக்கு வந்தது எல்லாமே. ஸோ அதனால லிபரல் பார்ட்டியில் ஜஸ்டின் ட்ரூடோக்கு இன்னுமே இருக்காங்க. மார்க் கார்னியை வந்து கிட்டத்தட்ட ஜஸ்டின் ட்ரூடோ மாதிரி தான் வந்து அவங்களோட லிபரல் பார்ட்டியில் எல்லாருமே பார்க்குறாங்க. முக்கியமான கிரைசிஸில் எல்லாம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சிஸ்டம்க்கு வந்து மார்க் கார்னி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கெலாம் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு வரும்போது இப்போ கனடா ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஹவுசிங் கிரைசிஸ் இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக போய்கிட்டு இருக்கு, இன்ஃப்ளேஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கிற ஒருத்தர் உள்ள வந்தால் நல்லது தானே. அப்படி லிபரல் பார்ட்டியில் இந்த பிரைம் மினிஸ்டர் ரேஸில் அவரை உள்ள கூட்டிட்டு வந்து ஆல்மோஸ்ட் அந்த லீடர்ஷிப் ரேஸில் கிட்டத்தட்ட 85% ஓட் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எவென்ச்சுவலி ஹி பிகேம் த பார்ட்டி லீடர் அண்ட் பிரைம் மினிஸ்டர். அண்ட் இவரோட இன்னொரு முக்கியமான சிறப்பு அம்சம் G7 கண்ட்ரிஸ் உங்களுக்கு தெரியும். குளோபலி ஃபினான்ஷியலி நல்ல ரிச்சான கண்ட்ரிஸ் 7 நாடுகளில் வந்து கனடாவும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. அண்ட் கனடாவுக்கு அந்த முக்கியமான இடம் கிடைச்சதுக்கு மார்க் கார்னியும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரணம் அப்படின்னு பேசப்படுது. அண்ட் இவர் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மேஜர் ஷஃபில் கேபினெட்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மார்க் மில்லர் இந்த மாதிரி வெரி ஃபேமஸ் மினிஸ்டர்ஸ் சம்டைம்ஸ் அவர் தூக்கிட்டு கொஞ்சம் ரீஷஃபில் பண்ணி இந்த மினிஸ்ட்ரி கேபினெட் மினிஸ்ட்ரியை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிஃபார்ம் ஆக்குவார் அப்படின்னும் பரவலாக பேசப்படுது. அண்ட் இப்போ கரண்ட்ல 2 இந்திய வம்சாவளியை சேர்ந்த மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று அனிதா ஆனந்த், அவங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முன்னாடி டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் இருந்திருக்காங்க. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் இனோவேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நினைக்கிறேன் அதில் மினிஸ்டராக இருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து கமல் கிரா, அவங்க வந்து இப்போ ஹெல்த் மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. அண்ட் இப்போ கரண்ட்ல மார்க் கார்னியோட கேபினெட்ல இருக்காங்க. அண்ட் முன்னாடி நான் பேசும்போது இதை நான் கொஞ்சம் டச் பண்ணேன். மார்க் கார்னி வந்து இந்த கார்பன் டாக்ஸை வந்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கான சிக்னேச்சரும் அவர் போட்டுட்டாரு. இந்த கார்பன் டாக்ஸ்க்கு வந்து கனடாவில் ஆக்சுவலாக ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்ததுன்னே சொல்லலாம். ஜஸ்டின் ட்ரூடோ கவர்மெண்ட் டைமில் தான் இதை கொண்டு வந்தாங்க. நிறைய நாடுகளில் இந்த கார்பன் டாக்ஸ்ன்றது இருக்குது. அதாவது இண்டஸ்ட்ரீஸ்லையும் சரி, இல்லை நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், இல்லை நம்மளோட டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸாக இருக்கலாம், ஃப்ளைட்ஸாக இருக்கலாம், இதில் இருந்தெல்லாம் கார்பன் எமிஷன்ஸ் நிறைய இருக்குது. அது என்விரான்மெண்ட்டுக்கு நல்லது இல்லை. இதை குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட்டுக்கு நிறைய செலவாகும், ஒரு என்விரான்மெண்ட்டையும் காற்றை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கார்பன் டேக்ஸ் கொண்டு வந்தாங்க. கனடா இல்லாமல் வேறு சில நாடுகளும் இதெல்லாம் பண்ணுறாங்க. பட் இதுக்கு கனடாவில் நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. அண்ட் முக்கியமான ஒரு அப்போசிஷன் பாயிண்ட்டாக பியர் பாலியவ் கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட்டுக்காக வந்து அவர் பேசுகிறது வந்து இந்த கார்பன் டேக்ஸ் வந்து இது கிடையாது, இது வந்து மக்களை வந்து ரொம்ப பாதிக்குது, நீங்கள் கார்பன் டாக்ஸ் போடுறதுனால ஃபார்மர்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தார். அண்ட் மார்க் கார்னி வந்த உடனே எஸ் கார்பன் டாக்ஸை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டார். எப்படி ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸுக்கு வந்தோடனே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து போட்டு தள்ளினாரோ அந்த மாதிரி மார்க் கார்னி வந்து வந்த உடனே அந்த ஒரு சேஞ்ச் கொண்டு வந்ததே அவருக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜ் இந்த லீடர்ஷிப் ரேஸ்லையும், அதாவது இப்போ வரப்போகிற எலெக்ஷன் ரேஸ்லையும் வந்து அவருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். இதில் இப்போ இந்த ட்ரம்ப் டாரிஃப் வேற நிறைய பிரச்சனைகள் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி கனடாவில் அது ஒரு கிரைசிஸாக தான் கருதப்படுது. இதனால என்ன ஆகும் அப்படின்னு யாருக்கும் தெரியாத அளவுக்கு நிறைய பேர் ஒரு ஆச்சரியத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் பியர் பாலியவ் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா அவங்க கூட சண்டை போடுறது வந்து எனக்கு பெரிய தலைவலியாக இருக்கும், அதுக்கு நான் லிபரல்ஸ் கூட இப்போ இருக்கிற கவர்மெண்ட் கூடயே நான் வந்து நெகோஷியேட் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இது அவரோட டாக்டிக்ஸாக கன்சர்வேட்டிவ்ஸ் இங்கே பவர் கொண்டு வர்றதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ட்ரம்ப்புக்கு இங்கே அகெயின்ஸ்ட் நிறைய இருக்குது. அண்ட் ட்ரம்ப் ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வாங்க நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. பட் திஸ் இஸ் வாட் ஹி செட், நான் லிபரல் பார்ட்டி கூட ஒர்க் பண்ணுறது வந்து நான் பெட்டராக ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுவுமே மார்க் கார்னிக்கு ஓவராலாக ஒரு ப்ளஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரம்ப் டாரிஃப் கொண்டு வந்தார் அப்படின்னா அது மிகப்பெரிய ப்ளோவாக இருக்கும் கனடாவுக்கு. ஸோ லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ் அந்த சினாரியோவில். அண்ட் ட்ரம்ப் கனடாவை பற்றி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். கனடா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு யூஎஸோட 51st ஸ்டேட் அப்படின்னு சொல்லி தான் அவர் ரெஃபர் பண்ணுவார். அண்ட் கனடியன் பிரைம் மினிஸ்டரை கவர்னர் ஆஃப் கனடான்னு தான் அவர் ரெஃபர் பண்ணுவார். ஏன்னா கனடா என்னமோ யூஎஸோட ஸ்டேட் அண்ட் அதோட கவர்னர் தான் இவங்கெல்லாம், அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் கிடையாது அப்படின்ற அளவுக்கு அவர் நிறைய அட்டாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அதை
யார் போல்டாக எதுக்க போகிறாங்க அப்படின்றதும் மக்கள் மனசில் ஒரு டிபேட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, மார்க் கார்னி வந்து இதை பயங்கரமாக அப்போஸ் பண்ண போகிறாரா, இல்லை கன்சர்வேட்டிவ் லீடர் பியர் பாலியோ வந்து அகேன்ஸ்ட் பண்ண போகிறாங்களா? ரெண்டு பேருமே வந்து நாங்கள் யூஎஸ் கூட போயிடுவோம் அப்படின்றத எந்த ஒரு சிச்சுவேஷன்லையுமே சொல்லலை. ரெண்டு பேருமே இதுக்கு வந்து சான்ஸே கிடையாது, நாங்கள் யூஎஸ் கூட போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யூஎஸும் வந்து நாங்கள் மிலிட்ரி ஆக்ஷன்லாம் வந்து கனடா மேலே எடுக்க மாட்டோம், பட் எக்கனாமிக்கலாக எங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுவோம் அப்படின்றது அவங்களோட ஸ்டேட்மெண்ட். அண்ட் எதுக்கு கனடா வேணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, கனடா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு, செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பாப்புலேஷன் வைஸாக கனடாவில் ரொம்ப கம்மி மக்கள் இருந்தாலுமே உலகத்தில் 2வது பெரிய நாடு வந்து கனடா தான். அண்ட் இங்கே இயற்கை வளங்கள், நீங்கள் மைனிங் பண்ணிங்கன்னா உள்ளே இருந்து உங்களுக்கு நிறைய ஓர்ஸ் கிடைக்கும். ஏன் ஃபியூவல் கேஸும் வந்து இங்கே நிறைய இருக்குது. கேஸ்னா நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி ஆயில், பெட்ரோல், இதெல்லாம் அதோட இதுவும் நிறைய இருக்குது. அண்ட் கனடாவோட ஆயில் எக்ஸ்போர்ட், மெஜாரிட்டி ஆஃப் த ஆயில் எக்ஸ்போர்ட் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு தான் போகுது. ஸோ கனடா வந்து எங்கள் கூட வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து நிறைய வளங்கள் கிடைக்கும். அண்ட் டேக்ஸ்லையும் நம்ம இது பண்ணிக்கலாம், மிலிட்ரி சப்போர்ட்டும் கிடைக்கும் அப்படின்றது தான் ட்ரம்ப்போட இது. பட் இங்கே இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ், மார்க் கார்னியாக இருந்தாலும் சரி, பியர் பாலியோவாக இருந்தாலும் சரி, அதை டோட்டலாக அகேன்ஸ்ட் பண்ணி இது நடக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் இது எல்லாமே வரப்போகிற எலெக்ஷனில் ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ண போகுது. ஏப்ரல் 28, ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே போய் ஏப்ரல் 28 கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள். டசன்ட் மேட்டர் லிபரல் ஆர் கன்சர்வேட்டிவ், இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ஓட் பண்ணுங்கள். அண்ட் இது இமிக்ரேஷனை வந்து எப்படி பாதிக்கும், கன்சர்வேட்டிவ் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது இப்போ சொல்ல முடியாது. யூஸ்வலாகவே ஒரு டாக் என்ன அப்படின்னா, கன்சர்வேட்டிவ் வந்து இமிக்ரேஷனுக்கு அகேன்ஸ்ட் ஆனவங்க அப்படின்ற ஒரு மித் இருக்குது. இப்போ நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, நான் கனடாக்கு வந்தப்போ வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் தான் பவரில் இருந்தாங்க. இப்போ லிபரல் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேரை கட்டுக்கடங்காமல் விட்டு அது கிட்டத்தட்ட ஒரு குட்டி கிரைசிஸாகவே ஆகி இப்போ லிபரல்ஸே வந்து அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இமிக்ரேஷன்லேருந்து, ரெஃப்யூஜிஸ் எடுக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து இப்போ கொஞ்சம் கட் டவுன் பண்ணி ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்காங்க. அந்த இமிக்ரேஷன் ப்ராப்ளமும் ஒரு முக்கியமான ரீசன் லிபரலோட நேம் வந்து இவ்வளோ டவுன்ஃபால் ஆனதுக்கு. ஸோ இது எல்லாமே வரப்போகிற எலெக்ஷனில் மேஜரான ஒரு ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ நீங்கள் யாருக்கு இந்த எலெக்ஷனில் ஓட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். போக போக அடுத்த பொலிட்டிக்கல் நகர்வுகள்லாம் எப்படி கனடாவில் நடக்க போகுது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் ஏப்ரல் 28 கனடாவில் இருக்க போகிறது இல்லை. மோஸ்ட்டாக யூகே ஆர் இந்தியாவில் இருப்பேன்னு நினைக்கிறேன். யூகேயில் 26 அன்றைக்கி ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதை நான் தான் ஹோஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் அங்கே போயிட்டு அந்த ஈவெண்ட்டில் இருக்கிற ஹோஸ்ட்னா என்னோட ஈவெண்ட் கிடையாது, ஒரு சேரிட்டி ஈவெண்ட் ஒன்று நடக்குது. அதில் என்ன எம்சியாக கூப்பிட்ருக்காங்க. ஸோ நான் பேசுகிறதுக்காக அங்கே போகிறேன். அண்ட் 26 முடிச்சுட்டு மோஸ்ட்டாக 28, 29 நான் ஃப்ளைட்டில் இருப்பேன்னு நினைக்கிறேன் இந்தியா போகிறதுக்கு. அண்ட் மே ஃபஸ்ட் வீக் இந்தியாவில் இருப்பேன். மே லாஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. பட் ஆனால் அது எப்படி போகுதுன்னு தெரியல. பட் இங்கே வந்து ஏர்லியாகவே நீங்கள் ஓட் பண்ணுறதுக்கான சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு முன்னாடியே ஓட் பண்ணிவிட்டு இந்தியா போவேன்னு நினைக்கிறேன். ஸோ வரப்போகிற எலெக்ஷனில் யார் ஜெயிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.